சேலத்தில் நடைபெற்று வரும் அரசு பொருட்காட்சியில் முதன்முறையாக மண்பாண்ட பொருட்கள் விற்பனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள மண்ணால் செய்யப்பட்ட சமையல் பாத்திரங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள போஸ் மைதானத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அரசு பொருட்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த அரசு பொருட்காட்சியில் அரசு துறை அரங்குகள், தனியார் அரங்குகள் மட்டுமின்றி பொழுதுபோக்கு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டு அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளதால் நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் அரசு பொருட்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர். சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறும் இந்த அரசு பொருட்காட்சியில் முதல் முறையாக மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு என ஒரு அரங்கு ஒதுக்கப்பட்டு அதில் மண்ணாலான பொருட்கள் விற்பனை செய்திட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அரசு கண்காட்சியில் முதல் முறையாக மண்பாண்டங்களுக்கு என தனி அரங்கம் ஒதுக்கி அதில் பொருட்களை விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் வாழ்வாதாரம் சிறக்கும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறியுள்ளனர். ஏரி குளங்களில் மண்பாண்ட தொழிலாளர்கள் இலவசமாக மண் எடுத்துக் கொள்ளலாம் என்று உத்தரவிட்ட தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மண்பாண்ட தொழிலாளர்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்ததோடு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு பொருட்காட்சியில் அரங்கு அமைக்க அனுமதி அளித்தமைக்கும் நன்றி தெரிவித்தனர். தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பேருக்கு மேலே இந்த தொழிலை நம்பியிருக்காங்க. அதாவது மண்பாண்டம், அதில் களிமண் எடுக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடந்த காலங்களில் நாங்கள் அனுபவித்தோம். இலவச மண் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓவரால் எல்லா தமிழ்நாடு முழுசும் எல்லா ஏரி குளங்களில் குலால சமுதாயம் மண்பாண்ட தொழிலாளர்கள் இலவசமாக மண் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அதுக்காக ஒட்டுமொத்த 70 லட்சம் குலால சமுதாயம் மக்கள் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். குடும்பத்தில் ஒளி விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க. இதில் சாதாரண இது இல்லை, இது ஐயாவோட மிகப்பெரிய சாதனைகள்ல ஒன்று. அரசு பொருட்காட்சியில் நமக்கு மண்பாண்டத்துக்காக ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, நமது மாவட்ட நிர்வாகமும் நமது மண்பாண்ட சங்க உறுப்பினர்களும் சேர்ந்து கோரிக்கை வச்சதுனால இன்னைக்கு தமிழக அரசு இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்து இது அழிஞ்சு வரக்கூடிய தொழில்ன்றதுனால இதை அழியாத பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக எங்களுக்கு ஒரு ஸ்டால் அமைச்சு கொடுத்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மக்களோட விழிப்புணர்வுக்காக காலங்காலமாக நிறைய இதை செஞ்சுட்டு பராமரிச்சுட்டு வந்தாங்க. இப்போ ஒரு தலைமுறையை இது யாரும் உபயோகப்படுத்தது கிடையாது. இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு தேவைகளுக்கு பூர்த்தி செய்யணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். அதில் என்ன நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சமைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே நவீனமயமாக்கப்பட்டு இன்னைக்கு நாங்கள் செஞ்சு அதை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த அரங்கில் சேலம் மாவட்டத்தில் உள்ள மண்பாண்ட தொழிலாளர்கள் செய்த பல்வேறு பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மண்ணால் செய்த சமையல் பாத்திரங்கள், டம்ளர், தண்ணி ஊற்றி வைக்கும் ஜக்கு என நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட பொருட்களும் அலங்கார பொருட்களும் விதவிதமான வடிவங்களில் உருவாக்கப்பட்ட மண் விளக்குகளும் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் காந்தி, முத்தமிழறிஞர் கலைஞர், அப்துல் கலாம் போன்ற தலைவர்களின் சிலைகள் மண்ணால் தத்ரூபமாக செய்யப்பட்டு வண்ணங்கள் தீட்டப்பட்டுள்ளன. பொருட்காட்சிக்கு வந்திருந்தோம். இதெல்லாம் பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இதெல்லாம் சமைச்சோன்னா இதெல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இப்போ வர இதுக்கு இது பெட்டராக இருக்கும். விளக்குல எல்லாமே இருக்குது, சாமி பொருட்கள்லேருந்து. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், ரொம்ப நல்லா இருக்குது. மண்பானையில் நல்லா இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை, நல்லா பார்க்க நல்லா அழகாக இருக்குது. இந்த மாதிரி இந்த டம்ளர் இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை, இங்கே தான் பார்க்குறோம். மேல் பத்திரம் எல்லாமே நல்லா தானே, இங்கெல்லாம் பார்த்தது இல்லை. இங்கே தான் இந்த மாதிரிலாம் புதுசாக நல்லதாக பார்க்குறோம். மண்பானையில் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது, நமக்கும் நல்லது தான். இதுவரை எங்கும் கண்டிராத மண்ணாலான பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதால் அரசு பொருட்காட்சிக்கு வரும் பொதுமக்கள் குடும்பமாக இந்த அரங்கிற்கு மண்ணால் ஆன பொருட்களை பார்த்து ரசித்து வாங்கி செல்கின்றனர். மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடும் நோக்கிலும் பொதுமக்களின் நலனில் அக்கறை செலுத்தியும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளது. கலைஞர் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் சக்திவேல். 3 கட்டங்களாக நடைபெறவுள்ள